எப்படி சொல்லன்னு தெரியலடி. பிரேக்கப் பண்ணி சத்தியமா சொல்றேன். உன் மேல சத்தியமா. ஏன் அழுகுற? வா போலாம். அழுகாதடி. ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செம ப்ராங்க் எடுக்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரேக்கப் ப்ராங்க்கு பண்ணுங்க அக்காவன்ட்டு. நம்ம வந்து இன்னைக்கு அக்காக்கே தெரியாமல் கொஞ்சம் ஒளிஞ்சு நின்று 2 பசங்களை கூட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து கேமரா அங்கே வந்து பசங்க 2 பேர் வச்சு நிற்பாங்க. நம்ம பிரேக்கப் ப்ராங்க் தான் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரில. எனக்கும் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பசங்களை அங்கே நிப்பாட்டிடுவேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மேபி நல்லா அடி வாங்கினாலும் அடி வாங்க போகிறேன், இல்லைன்னா நல்லா அழுதாலும் அழுதுருவாங்க. அநேகமாக மாஸ்க் கழட்டி ரிவீல் ஆனாலும் ஆனது தான். என்னன்னு தெரில, நேச்சராக இருக்கட்டும்ட்டு அப்படியே விட்டுடலாம். ரொம்ப பேசுகிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துருக்காங்க, காட்டுறேன். சரி ஓகே, நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி நீங்கள் 2 பேர் போயிருக்கலாம். என்ன சொல்லு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க போறேன்னு நேற்று எதுவும் சொன்னேன்னா சேட்டும் நான் கரெக்டா பண்றது இல்லை. நீ என்ன கேட்கவே இல்லையே. நான் சரி நீ பிஸியா இருப்பேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தேல, வந்துருச்சு. உங்க அண்ணனுக்கு எனக்கும் விளாடாத. உண்மையை தான் சொல்றேன். சீரியஸா நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? வீட்டுல வா, நான் வந்துட்டு நான் உனக்கு எடுத்து காட்டுறேன் பாரு பாஸ்போர்ட். நீ பொய்யா சொல்றப்போ? பொய் சொல்லி எனக்கு எதுவும் நடக்க போறதே இல்லை. அப்படியா? நீ பொய் சொல்ற. நம்ப மாட்டேன். நீ போக மாட்டேன். போறேன், சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். வர 4 வருஷம் ஆகும். ஏன் இப்படிலாம் பண்ற? இந்த 4 வருஷத்துல ரிட்டர்ன் வர முடியாது, கான்ட்ராக்ட் பேஸ். ஸோ ரிட்டர்ன் விட மாட்டாங்க. நானும் எதுவும் வேலைக்கே போகாம இருக்கேன். ஏதாவது வேலை பார்த்தாதானே நானும் ஏதாவது வந்து பேச முடியும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் வர வரையும் உன்னால வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீ போக மாட்டேன். உண்மையதான் சொல்றேன் பிரியா. நீ நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்றேன். சத்தியமா சொல்றேன். மேல சத்தியமா. உன் மேல சத்தியமா. பாஸ்போர்ட் வந்துருச்சு. அழ வைக்கணும்லாம் நான் சொல்லல, உண்மை இதுதான். அதான் எப்படி சொல்லன்னு தெரியலடி. இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்லை பிரியா, போய் தான் ஆகணும். பொய் சொல்லலப்பா, சத்தியமா சொல்றேன். உன் மேல சத்தியம் பண்ணிட்டேன். பாஸ்போர்ட்லாம் வந்துருச்சு. சீரியஸாவே நான் என்னடி பண்றது? வீட்லயும் எனக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க, நான் போய் தான் ஆகணும். அப்புறம் நான் என்ன பண்ண சொல்றேன்? நினைச்சிரு பிரியா, அழுகாத. ஏன் அழுகுற? இன்னொன்னு சொல்லணும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சொல்லு. அவ்வளவு தூரமா இருந்த உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பல. பிரேக்கப் பண்ணி பைத்தியமான பேச நான் அடிச்சிருவேன். தப்புங்க. உண்மையிலேதான் சொல்றேன் பிரியா. எனக்கு இதுல பொய் சொல்றதுக்கு ஒன்னும். அதான் நானும் உனக்கு ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீ போன் அடிச்சு நான் எடுக்கிறது இல்ல. எனக்கு சொல்றதுக்கு எப்படின்னு தெரியல, அது எப்படி சொல்லணும்னு. நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் காதுகள் தாங்கும்? நீ சொல்றதுக்கு தான் வந்தோம். பைத்தியமாய் பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீ ஒன்றும் வாங்கிட்டு போவேன்.
நினைச்சுக்கப்பா. நோஸ் மாதிரி பண்ணாத, அடிச்சிருவேன். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. நம்ம இது நமக்கு செட் ஆகாது. விளையாடாத. சீரியஸா சொல்றேன், விளையாடலப்பா. இதுக்காக தான் வந்ததே. நம்ப மாட்டேன்னா உண்மையாவே இதுக்குதான் நான் வந்தேன். வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்காக வரல. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இது ஆக்சன் பாருங்க. சிரிக்கிறான், நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. போலாமா? யோசிச்சு பாரு, இங்க நான் இருக்கேன், நான் அங்க போயிட்டேன், இங்க இருக்க, எப்படி இருப்ப? எல்லாரும் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. 4 வருஷம் வரையும் வரமாட்டேன். அது வரையும் கல்யாணம் ஆகாம இருந்துருவியா? எப்படி இருப்ப? இல்ல என்னால முடியாது, நமக்கு செட் ஆகாது. பிரேக்கப் பண்ணிக்கலாம் பிரியா. சீரியஸா முடியாது. நீயும் இருக்க மாட்ட கண்டிப்பா. நான் பாத்துக்கிறேன். செட் ஆகாது. வா போலாம். பொய் சொல்லலப்பா, உண்மையா தான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்லி இதுல எதுவும் கிடைக்க போறது இல்ல. சோ அழுக கூடாது. ஏய் அழுகாதடி. சரி 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 சரி, ஒண்ணும் இல்ல விட்டுரு அழுக கூடாது. அழுகாத சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க. சரி சரி சாரி சாரி சாரி. நான் விட்டு போயிருவேன் அப்படி. போனா எங்க போறியோ அங்க வந்து உன்னை கொன்னுட்டு நானும் செத்துருவேன். பாஸ்போர்ட்டை எரிச்சுப்பேன் நீ வச்சு. சரி அப்ப பிரேக்கப் பண்ணிக்குவோம். என்னடி ஒரு பிரேக்கப்பும் தர மாட்டேற, நிம்மதியும் தர மாட்டேற. சரி 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 சரி, சும்மாதான் சொன்னேன். சும்மா உன்னை வச்சு பிரேக்கப் பிராங்க் எடுக்கலாம் தான் வந்தது. அதான் நானும் உன் கூட 2 நாளா பேசல. எல்லாம் பேசுனா ஏதாவது கண்டுபிடிச்சிருயோன்னு நானும் எல்லாமே நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. என்னாலே முடியல, வேற வழி இல்லையே. கேட்டிருந்தாங்க. சரி சும்மா நானும் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை. சாரி 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 சாரி. ஐஸ்கிரீம் மூக்குடி. ஐஸ்கிரீம் வேணுமா? அப்புறம் என்ன வேணும்? அழக்கூடாது சரியா? ஏன் அழுகுற? நான் சும்மா தான் சொன்னேன். நான் மாஸ்க கழட்டிடுவேன்னு நினைச்சேன். வேணாம் இன்னொரு வீடியோல போடலாம். முடிச்சிடலாமா? பிரேக்கப் பண்ணிரு. ஆனா 4 வருஷத்துக்கு. சரி ஓகே. அவ ரொம்ப அழுதுட்டா. நீங்க எப்படியெல்லாம் வீடியோஸ் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபன்னானாலும் ஓகே, சேலஞ்ச் வீடியோஸ்னாலும் ஓகே, எப்படினாலும் வீடியோஸ் கண்டிப்பா வரும். வீக்லி 2 வீடியோஸ் வந்துடும். மறக்காம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்படிலாம் வீடியோஸ் வேணுமோ கமெண்ட்டும் பண்ணிருங்க. முன்னாடி அழுக போயிருச்சு கேமரான்னு. சரியான ஆளா இருக்கப்போ ரைட்டு. எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பயங்கரமா பார்க்கலாம்.